ஒரே நாளில் நிறைவேறிய கிறிஸ்துவைப் பற்றிய தீர்க்கதரிசனங்கள். காட்டிக் கொடுக்கப்படுவார். சொல்லப்பட்டது 41ஆம் சங்கீதம் வசனம் 9. நிறைவேறியது மத்தேயு 26 வசனம் 49 மற்றும் 50. 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுவார். சொல்லப்பட்டது சகரியா 11ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். நிறைவேறியது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தக் காசு தேவாலயத்தில் எறியப்படும். சொல்லப்பட்டது சகரியா 11ஆம் அதிகாரம் வசனம் 13. நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தக் காசினால் குயவன் நிலத்தை வாங்குவார். சொல்லப்பட்டது சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீடர்களால் கைவிடப்படுவார். சொல்லப்பட்டது சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நிறைவேறியது மாற்கு 14ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பொய் குற்றம் சாட்டப்படுவார். சொல்லப்பட்டது 35ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59 மற்றும் 60ஆம் வசனங்கள். குற்றம் சாட்டப்படும்போது மௌனமாக இருப்பார். சொல்லப்பட்டது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காயப்படுத்தப்படுவார். சொல்லப்பட்டது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கப்படுவார். துப்பப்படுவார். சொல்லப்பட்டது 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். கன்னத்தில் அடிக்கப்படுவார். சொல்லப்பட்டது மீகா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நிறைவேறியது மாற்கு 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். பரிகாசம் பண்ணப்படுவார். சொல்லப்பட்டது 22ஆம் சங்கீதம் வசனங்கள் 7 மற்றும் 8. நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மிகவும் தள்ளாடுவார். சொல்லப்பட்டது 109 ஆம் சங்கீதம் வசனங்கள் 24 மற்றும் 25. நிறைவேறுதல் யோவான் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கரங்கள் துளைக்கப்படும். சொல்லப்பட்டது 22ஆம் சங்கீதம் வசனம் 16. நிறைவேறியது லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்கிரமக்காரருடன் தீர்ப்பிடப்படுவார். சொல்லப்பட்டது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிறைவேறியது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்காகவும் வேண்டுதல் செய்வார். சொல்லப்பட்டது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிறைவேறியது லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சொந்த மக்களால் கைவிடப்படுவார். சொல்லப்பட்டது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3. நிறைவேறியது யோவான் 7ஆம் அதிகாரம் 5 மற்றும் 48ஆம் வசனங்கள். காரணமின்றி பகைக்கப்படுவார். சொல்லப்பட்டது 69ஆம் சங்கீதம் வசனம் 4. நிறைவேறியது யோவான் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நண்பர் தூரமாவர். சொல்லப்பட்டது 38 ஆம் சங்கீதம் வசனம் 11. நிறைவேறியது லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மக்கள் தலைகளைத் துலுக்குவர். சொல்லப்பட்டது 109 சங்கீதம் வசனம் 25. நிறைவேறுதல் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்கள் நோக்கிப் பார்த்துக் கொண்டிருப்பர். சொல்லப்பட்டது 22 ஆம் சங்கீதம் வசனம் 17. நிறைவேறியது லூக்கா 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடைக்காக சீட்டிடுவர். சொல்லப்பட்டது 22 சங்கீதம் வசனம் 18. நிறைவேறியது யோவான் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வரை வசனங்கள். தாகமாயிருப்பார். சொல்லப்பட்டது 69 சங்கீதம் வசனம் 21. நிறைவேறியது யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். காடியை குடிக்க கொடுப்பர். சொல்லப்பட்டது
69ஆம் சங்கீதம் வசனம் 21 நிறைவேறியது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவரது கதறல் கேட்கப்படவில்லை. சொல்லப்பட்டது. 22ஆம் சங்கீதம் வசனம் 1 நிறைவேறியது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவிடத்தில் தமது ஆவியை ஒப்படைப்பார். சொல்லப்பட்டது. 31ஆம் சங்கீதம் வசனம் 5 நிறைவேறியது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். எலும்புகள் முறிக்கப்படாது சொல்லப்பட்டது. 34ஆம் சங்கீதம் வசனம் 20 நிறைவேறியது. யோவான் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இதயம் உடைந்தவராவார். சொல்லப்பட்டது. 22 சங்கீதம் வசனம் 14 நிறைவேறியது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். குத்தப்படுவார். சொல்லப்பட்டது. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நிறைவேறியது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அந்தகாரம் தோன்றும். சொல்லப்பட்டது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நிறைவேறியது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஐசுவரியவானாக அடக்கம் பண்ணப்படுவார். சொல்லப்பட்டது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நிறைவேறியது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57லிருந்து 60 வசனங்கள் வரை.